வணக்கம் பவித்ரா. தை திருநாளாம் பொங்கல் நாளாம் அது மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை 3 இடங்களில் ஜல்லிக்கட்டு திருவிழா நடைபெறுவது வழக்கம். அதாவது 14ஆம் தேதி அவனியாபுரம், 15 பாலமேடு, 16 அலங்காநல்லூர் என்ற 3 நாட்களும் களை கட்டக்கூடிய நிலையில் தற்போது அவனியாபுரம் பகுதியில் ஜல்லிக்கட்டுக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தற்போது மாநகராட்சி ஆணையர் தினேசாரம் இருக்கிறார், அவரிடம் கேட்போம். வணக்கம். எது மாதிரியான ஏற்பாடுகள் இப்போ முடிஞ்சிருக்கு? இப்போ நம்ம ஜல்லிக்கட்டுக்கு நம்மளுடைய அரசு விதிமுறைகள் படி அனைத்து வேலைகளுமே முடிஞ்சிருச்சு. அது இல்லாமல் கூடுதல் ஸ்ட்ரென்தனிங் ஒர்க்கு, ஒரு சேஃப்டிக்காக கூடுதலாகவும் ஸ்ட்ரென்தனிங் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.8 கிலோமீட்டர்ஸ்க்கு நம்ம அயன் ரெயில்ஸ் போட்டிருக்கோம். இது லாஸ்ட் டைம் இது போடலை, வெறும் வலை தான் கட்டியிருந்தோம். அயன் ரெயில்ஸ், தண்டவாள கம்பி அப்படின்னு சொல்லுவாங்க, அதை ஃபுல்லாக போட்டிருக்கோம். இது ஆல்மோஸ்ட் பணிகள் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இறுதிக்கட்ட அந்த டச்சிங் அந்த ஒர்க்கு தான் இப்போ போயிட்டுருக்கு. மற்ற 2 ஜல்லிக்கட்டுமே மாவட்ட நிர்வாகம், ஒரு அவனியாபுரம் மட்டும் அவனியாபுரம் எது மாதிரியான இங்கே பொதுமக்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டிருக்கு? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மொபைல் டாய்லெட்ஸ் வச்சுருக்கோம். வரக்கூடிய பொதுமக்கள், மாடுபிடி வீரர்கள், காலை உரிமையாளர்கள் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக மொபைல் டாய்லெட்ஸ் வச்சுருக்கோம். சின்டெக்ஸ் டேங்க்ஸில் குடிதண்ணி கொடுக்குறோம். மெடிக்கல் டீம் அங்கே ஸ்டேஷனில் பொசிஷனில் இருக்குது. அது இல்லாமல் நம்ம ஒரு வாட்டர் பாயிண்ட்டுமே இது கீழே நம்ம கொடுத்துருக்கோம். அனைத்து அடிப்படை வசதிகளும் நம்ம செஞ்சு கொடுத்துருக்கோம். மெடிக்கல் டீம் 4 டீம் ஸ்டேட் ஆஃப் தாட் ஃபெசிலிட்டிஸோடு இருக்குது. ஒரு அனஸ்தட்டிஸ்ட் இருக்கார், ஒரு சர்ஜன் ஒருத்தர் இருக்கார், ப்ளஸ் டாக்டர்ஸ் எல்லாமே இருக்காங்க. 108 ஆம்புலன்சஸ் ஸ்டேஷன் பண்ணியிருக்கோம். நம்ம கார்பரேஷனோட மெடிக்கல் டீமும் இருக்காங்க, கவர்மெண்ட் ராஜாஜி ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் டீம் அவங்களுமே இருக்காங்க. கண்டிப்பாக பவித்ரா, இப்போ நம்ம ஆணையர் சொல்லிய போர்விட போன முறை இல்லாமல் இந்த முறை தண்டவாளம் அடிப்படையில் தொடர்ந்து இருபுறமும் பாதுகாப்பு அடிப்படை வசதிகள் திறம்பட செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் மாடுகளுக்கும் சரி, மாடுபடி வீரர்களுக்கும் சரி எந்த ஒரு காயம் ஏற்படாத வண்ணம் தற்போது தீவிரமாக அங்கங்கே மெடிக்கல் டீம், அதாவது 60க்கும் மேற்பட்ட மருத்துவக் குழுவில் தயார் நிலையில் இருக்கிறார்கள் தெரிவித்தார். நாளை காலை சரியாக 8 மணிக்கு தொடங்கக்கூடிய ஜல்லிக்கட்டானது 5 மணி வரை நடைபெற இருக்கிறது. அதுக்கான தீவிரமான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. இப்போ நம்ம இங்கே பார்க்கலாம், தொடர்ந்து ஜல்லிக்கட்டின் வாடிவாசல் முன்பாக தான் தற்போது தென்னை நார் அமைக்கும் பணி அது நடைபெற்று வருகிறது. பவித்ரா, தொடர்ந்து பாருங்கள். இப்போ நம்ம வாடிவாசல் முன்பாக இருக்கும். முன்பு தான் வாடிவாசல் மாடு வண்டு விளையாடக்கூடியவில் இருந்து தற்போது அதிக மாடுகள் காலையில் கலந்து கொள்ளும் விதமாக தற்போது செல்லும் வகையாக தற்போது ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. தற்போது மாடுபடி வீரர்களுக்கு எந்த வகையில் காயம் ஏற்படாத வண்ணம் தொடர்ந்து இங்கே தென்னை நார்கள், ஏனென்றால் மாடுபடி வீரர்கள் மாடு காளைகளை அடக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் காயம் எதுவும் ஏற்படாத வண்ணம் தொடர்ந்து இங்கே தென்னை நார்கள் கீழே போடப்பட்டு வருகிறது. அந்த பணிகள் தான் தற்போது நடைபெற்று வருகிறது. பவித்ரா, தொடர்ந்து அவனியாபுரம் ஜல்லிக்கட்டை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 2026 காளைகள் ஆன்லைனில் பதிவு செய்திருந்த நிலையில் தற்போது 1100 காளைகளுக்கு டோக்கன்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. நாளை நடைபெறக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டை ஆவலுடன் பொதுமக்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி கார்த்திக்.